வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு காலை பொழுதில் பத்திரிகைகள் ஒரு பார்வை பகுதியூடாக இன்றைய தினமும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மாதத்தினுடைய கடைசி சனிக்கிழமை 27/6/2020 சனிக்கிழமை காலை பொழுதில் யாழ்குடா நாட்டில் இருந்து வெளியாக இருக்கின்ற தினக்குரல், உதயன், பலம்புரை, காலைக்கதிர் ஆகிய பத்திரிகைகளினுடைய முன்பக்கத்தின் பிரதான செய்திகளையும் ஏனைய சில செய்திகளை மன்னித்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் முதலில் இன்றைய பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்திகள் என்னவற்றை சொல்கிறது என்பதை பார்க்கலாம். அந்த வகையிலே தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது, தாயகத்திற்கு யாரும் உரிமை கோர முடியாதெனில் தெற்கில் இருந்து தமிழரை வெளியேற்றியது ஏன்? பிரதமரிடம் விக்னேஸ்வரன் கேள்விக்கணை என்ற ஒரு தலைப்போடு இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அவ்வாறு காணப்படுகிறது. அதே நேரம் நாங்கள் வலம்புரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால், வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுவது, தேர்தல் நெருங்கும் வேளையில் வன்முறைகள் யாழில் அதிகரிப்பு, சமூக ஆர்வலர்கள் விசனம் வெளியீடு, வாழ்வெட்டு குழுவின் அட்டகாசம் உயர்வு, யாழ்ப்பாணத்தை இலக்கு வைத்து இந்தியாவிலிருந்து அதிகளவான கஞ்சா கடத்தல், களவு கொள்ளை என்பன உச்சம் என்ற தலைப்போடு இன்றைய வலம்புரி பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை இவ்வாறு பிரசுரித்திருக்கிறது. அதேபோல உதயன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, சம்பந்தர் இறங்கினாலும் தீர்வு தர இணங்கும், மெதகொட அபேதிச தேரர் சபதம் என்ற தலைப்போடு இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் காலைக்கதிர் பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, எப்போதுமே கண்டிராத இராணுவ ஆட்சி வருகிறது, வடமராட்சியில் வைத்து சுமந்திரன் எச்சரிக்கை என்ற தலைப்போடு இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. இனி நாங்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். முதலில் தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுவது, தாயகத்திற்கு யாரும் உரிமை கோர முடியாதெனில் தெற்கில் இருந்து தமிழரை வெளியேற்றியது ஏன்? பிரதமரிடம் விக்னேஸ்வரன் கேள்விக்கணை என்ற தலைப்போடு இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. விரிவாக நாங்கள் பார்க்கும்போது, தாயகம் எங்களுடையது என கூறி யாரும் நாட்டை துண்டு போட முடியாது என்றால் எதற்காக தெற்கு சிங்களவர்களுக்கு உரியது தமிழனே வெளியேறு என்று கூறி 1958 ஆண்டின் கலவரத்தை ஏற்படுத்தினீர்கள்? தெற்கில் தமிழ் மக்கள் மீது வன்முறை ஏற்படுத்திவிட்டு அவர்களை வடக்கிற்கும் கிழக்கிற்கும் கப்பல்கள் மூலம் அனுப்பி வைத்தது ஏன் என பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளருமான உயர் நீதிமன்ற நீதியரசருமான சி.வி. விக்னேஸ்வரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்ற அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக அந்த செய்தி 4ஆம் பக்கத்தில் தொடர்ந்து செல்வதை அவதானிக்க முடிகிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்குள் சிங்கள மக்கள் குடிகொள்ள தமிழ் மக்களிடம் அனுமதி பெற வேண்டும். நாங்கள் எவரும் நாட்டை துண்டு கூட கேட்கவில்லை. ஏற்கனவே துண்டு துண்டாக இருக்கும் இடங்களில் தன்மைக்கேற்ப, வரலாற்றிற்கு ஏற்ப, தனித்தன்மைக்கேற்ப தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் இடங்களில் அவர்கள் தம்மை தாமே ஆள நாங்கள் கேட்கிறோம். அது தவறா? ஒரே நாட்டினுள் நாம் பெரும்பான்மையாக வாழும் இடங்களில் நாங்கள் எம்மை நாமே ஆள உரித்தில்லை என்றால் உங்கள் சிங்கள இராணுவத்தை கொண்டு எம்மை என்றும் அடிமைகளாக வாழ வைக்க வழி தேடுகிறீர்களா என்ற கேள்விக்குறியோடு அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஒவ்வொரு கேள்விகளும் இங்கே அதற்கான பதில்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. நீண்ட ஒரு கேள்வி பதில்களாக அந்த பகுதி விரைந்து செல்வதை நாங்கள் காண முடிகிறது. தாயகத்திற்கு யாரும் உரிமை கோர முடியாதெனில் தெற்கில் இருந்து தமிழரை வெளியேற்றியது ஏன்? பிரதமரிடம் விக்னேஸ்வரன் கேள்விக்கணை என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. அதன் கீழே இடம் பிடித்திருக்கும் மற்றும் ஒரு செய்தி, அரசு தீர்வை தர மறுத்தால் புதிய அணுகுமுறை உண்டு, மாவை கூறுகிறார் என்ற தலைப்போடு ஒரு செய்தி காணப்படுகிறது. இலங்கை அரசாங்கம் இனப்பிரச்சினைக்கான உரிய தீர்வை தராவிட்டால் சர்வதேசத்துடன் இணைந்து புதிய அணுகுமுறையில் இனப்பிரச்சினைக்கான தீர்வை பெறுவோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்திருக்கிறார். வேட்பாளர்களை நிர்வகிக்கும் அறிமுகப்படுத்தும் கூட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை வடமராட்சி நெல்லியடி தொகுதியின் உடுப்பட்டி தொகுதி தலைவர் சுரேந்திரன் மற்றும் பருத்தித்துறை தொகுதி உபதலைவர் சுகிர்தன் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா இவ்வாறு கூறியிருக்கிறார். குறித்த கூட்டத்தில் தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களான சுமந்திரன், சசிகலா, ரவிராஜ், ஸ்ரீதரன், தவேந்திரன், சரவணபவன், இமானுவேல் ஆனல்ட், சுமந்திரன் ஆகியோரும் பருத்தித்துறை உடுப்பட்டி தொகுதி தமிழரசு கட்சி நிர்வாகிகள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. ஐநா மனித உரிமை பேரவை விசாரிக்க முடியாது, கருணா என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. இங்கே ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் தன்னை விசாரணை செய்ய முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணா தெரிவித்திருக்கிறார்.
தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் அங்கத்தவராக இருந்த காலப்பகுதியில் 2000 தொடக்கம் 3000 இலங்கை இராணுவ வீரர்களை கொலை செய்ததாக கிழக்கில் இடம்பெற்ற கூட்டமொன்றில் கருணா வெளியிட்ட கருத்து. அவரது கருத்தை தொடர்ந்து அவர் தொடர்பில் இடம்பெறும் விசாரணைகள் அவதானித்து வருவதாக ஐநா மனித உரிமைகள் பேரவை தெரிவித்திருக்கிறது. அத்துடன் சிறுவர்களை படையில் இணைத்தமை குறித்தும் கருணாவிடம் விசாரணை செய்ய வேண்டும் எனவும் பேரவை வலியுறுத்தி இருக்கிறது. இது குறித்து கருத்து வெளியிட்ட கருணா, எனது கருத்து தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் பேரவையில் விசாரணை செய்ய முடியாது என தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை காண முடிகிறது. அதனோடு இணைந்த மற்றொரு செய்தியாகவே இங்கே கருணாவால் சிறுவர் ஆட்சேர்ப்பு விசாரணைக்கு பச்லெட் அழைப்பு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. அந்த செய்தியினுடைய மறுக்கின்ற செய்தியாகவே இந்த செய்தியை பார்க்கிறோம். அந்த செய்தியை விரிவாக பார்க்கலாம். விடுதலை புலிகளின் முன்னாள் கிழக்கு பிராந்திய தளபதி கருணா அம்மான் சிறுவர்களை படைக்கு சேர்த்தமை தொடர்பாக விசாரணையை நடத்த ஐக்கிய நாடுகள் சபை அழைப்பு விடுத்திருக்கிறது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் மிச்சல் பச்லெட்டின் அலுவலகம் தொடர்பாக ட்விட்டரில் தெரிவித்திருக்கிறார். புலிகளின் முன்னாள் கிழக்கு தளபதியும் அரசாங்க அமைச்சருமான கருணா அம்மானிடம் கடந்த கால குற்றங்களுக்காக விசாரணை செய்யப்படுவதை அவர் கவனத்தில் கொண்டுள்ளார் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டத்தின் கீழ் குற்றமாக அமைந்துள்ள சிறுவர்களை படைக்கு ஆட்சேர்ப்பு செய்த குற்றச்சாட்டு தொடர்பாக கருணா அம்மானை விசாரிக்க வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள அனைவரும் பதிலளிக்கும் கடப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் என்று ஐநா அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. போரின் போது படையினர் கொல்லப்பட்டதற்கு பெருமைப்படும் விதத்தில் உரிமை கோரியதற்காக அண்மையில் குற்றவியல் புலனாய்வு திணைக்களத்தில் 7 மணி நேரத்திற்கு மேலாக கருணா அம்மான் விசாரித்தது. இது மே மாதம் 19 கருணா அம்மான் கொரோனாவை விட ஆபத்தானவர் என்று கூறியிருந்தார். ஏனெனில் அவர் போரின் போது கிட்டத்தட்ட 3000 படையினரை கொன்றதாகவும் கூறியிருந்தார். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அவரை ஆதரித்து கிழக்கில் இடம்பெற்ற கூட்டத்தில் பேசிய போதே கருணா இந்த கருத்தை தெரிவித்தார். தனது சொந்த அரசியல் கட்சி மூலம் தேர்தலில் போட்டியிடும் கருணா தேர்தலுக்கு பிறகு ராஜபக்ஷவுக்கு ஆதரவு வழங்கப் போவதாகவும் கூறியிருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. கருணாவால் சிறுவர் ஆட்சேர்ப்பு விசாரணைக்கு பச்லெட் அழைப்பு என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. அதன் கீழே இடம் பிடித்திருக்கும் மற்றொரு செய்தி, இலங்கையில் ஆட்கடத்தலுக்கு அதிகாரிகள் உடந்தை அமெரிக்க இராஜாங்க திணைக்கள அறிக்கை கூறுகிறது என்ற தலைப்போடு காணப்படுகிறது. இலங்கை அதிகாரிகள் ஆட்கடத்தலுக்கு உடந்தையாக இருப்பதாக அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது. அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட 2019 ஆண்டிற்கான ஆட்கடத்தல் தொடர்பான அறிக்கையிலே இலங்கை அரசாங்கம் கடத்தலை ஒழிப்பதற்கு தேவையான குறைந்தபட்ச தரங்களை பூர்த்தி செய்யவில்லை, ஆனாலும் அவ்வாறு செய்வதற்கு குறிப்பிடத்தக்க முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆட்கடத்தல்காரர்களை கடத்தல் சட்டத்தின் கீழ் தொடர்ந்து தண்டிப்பது, புலம்பெயர்ந்த இலங்கை தொழிலாளர்களிடையே கடத்தல் சம்பவங்களால் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண்பது மற்றும் கடத்தல் எதிர்ப்பு நடவடிக்கை மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கையில் சர்வதேச அமைப்புகளுடன் தொடர்ந்து பணியாற்றுவது ஆகியவை முன்னெடுத்து வரும் முயற்சிகளில் அடங்கும். எவ்வாறாயினும் முன்னைய காலத்துடன் ஒப்பிடும்போது அதிகரித்திருக்கும் முயற்சிகள் பற்றி அரசாங்கம் வெளிப்படுத்தி இருக்கவில்லை என்றும் அறிக்கை கூறுகிறது. கடத்தலுக்கு உடந்தையாக இருப்பதாக கூறப்படும் அதிகாரிகள் தொடர்பாக ஆங்காங்கு வெளியான தகவல்கள் தொடர்பாக போதிய விசாரணைகள் இல்லை என்றும் வியாழன் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கின்றது. ஆட்கடத்தல் தொடர்பாக அரசாங்கத்தினால் அடையாளம் காணப்பட்ட மற்றும் வெளிநாடுகளில் பலவந்தமாக வேலைக்கு அமர்த்தப்பட்ட பாதிக்கப்பட்ட இலங்கை தொழிலாளர்களை அடையாளம் காண்பதற்கான போதிய அளவு முயற்சிகள் இல்லாமலும் சமூக மற்றும் சட்ட உதவி இல்லாமலும் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. மேலும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அநேகமாக அனைத்து புலம்பெயர் தொழிலாளர்களின் முறைப்பாடுகளையும் நிர்வாக ரீதியாக தொடர்ந்து கையாண்டது. மேலும் இந்த கடத்தல் குற்றங்கள் அனைத்தையும் குற்றவியல் விசாரணைக்காக போலீசாரிடம் பாரப்படுத்தவில்லை. விபச்சாரம், ஆள் மாறுபாடு மற்றும் குடிவரவு தொடர்பான குற்றங்களுக்காக அடையாளம் தெரியாத கடத்தலினால் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசார் தொடர்ந்து கைது செய்வதாக அதிகாரிகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கவலை தெரிவித்துள்ளன. அமெரிக்காவின் வருடாந்த அறிக்கையில் இலங்கை தொடர்ச்சியாக 2வது ஆண்டாக 2வது அடுக்கு கண்காணிப்பு பட்டியலில் நீடித்துள்ளதாகவும் அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காண முடிகிறது.
இலங்கையில் ஆட்கடத்தலுக்கு அதிகாரிகள் உடந்தை அமெரிக்க இராஜாங்க திணைக்கள அறிக்கை கூறுகிறது என்ற தலைப்போடு அந்த செய்தி. அதன் கீழே கட்டப்படப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகிறது. அரசு ஊழியர் கடமை நேரத்தில் மாற்றம் என்ற ஒரு செய்தி. கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் நோக்கில் விதிக்கப்பட்ட வரையறை மற்றும் ஊரடங்கு உத்தரவு காரணமாக அரசு ஊழியர்களுக்கு தொழிலுக்கு திரும்புவதற்கு வழங்கப்பட்ட நிவாரண காலத்தில் மீண்டும் திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் எதிர்வரும் வாரத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என அரசு நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் ஜே ரத்னஸ்ரீ தெரிவித்திருக்கிறார். அத்துடன் கொரோனா வைரஸ் காரணமாக அரசு பணியாளர்கள் கடமைக்கு வரும் நேரத்தில் மாற்றத்தினை கொண்டுவர அமைச்சு நடவடிக்கை மேற்கொண்டிருந்தது. மீண்டும் அதில் திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டு வருகிறது. இதேவேளை கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அரசு பணியாளர்களுக்கு நிவாரணங்களை வழங்கவும் அரசு நிர்வாக அமைச்சு நடவடிக்கை முன்னெடுத்திருந்தது. அதற்கமைய அரசு ஊழியர்களுக்கு முற்பண நிதியத்தின் கீழ் வழங்கப்பட்ட கடனுதவி தொகை மற்றும் அதற்கான வட்டி தொகை ஆகியவற்றை அரசு பணியாளர்களின் வேதனத்தில் அறவிடாமல் அரசு நிர்வாக அமைச்சு இடைநிறுத்தி வைத்திருந்தது. எனினும் இம்மாதம் முதல் அதனை மீள அறவிடவும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அரசு ஊழியர் கடமை நேரத்தில் மாற்றம் என்ற கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. அதன் தொடர்ந்து இடம் பிடித்திருக்கும் மற்றொரு செய்தி, 6ஆம் தேதி இரவு 8 மணிக்குள் அனைத்து முடிவுகளும் வரும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி வாக்களிப்பு நிறைவடைந்த பின்னர் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள வாக்கு எண்ணும் நிலையங்களில் 6ஆம் தேதி மாலை 4 அல்லது 5 மணியான காலப்பகுதியில் வாக்கு எண்ணும் பணிகளை நிறைவு செய்ய முடியும். அவ்வாறு மாலை 5 மணிக்குள் வாக்கு எண்ணும் பணிகள் நிறைவு பெற்றால் முழு நாட்டிற்குமான தேர்தல் முடிவுகளை 6ஆம் தேதி இரவு 8 மணிக்குள் வழங்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்திருக்கிறார். தேர்தல் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், வாக்கு எண்ணும் பணிகள் அனைத்து மாவட்டங்களிலும் காலை முதல் ஆரம்பிக்கப்படும். அதன்படி அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள வாக்கு எண்ணும் நிலையங்களில் மாலை 4 அல்லது 5 மணி வரையான காலப்பகுதியில் வாக்கு எண்ணும் பணிகளை நிறைவு செய்ய முடியும். அவ்வாறு மாலை 5 மணிக்குள் வாக்கு எண்ணும் பணிகள் நிறைவு பெற்றால் முழு நாட்டிற்குமான தேர்தல் முடிவுகளை 6ஆம் தேதி இரவு 8 மணிக்கு வழங்க முடியும். ஒருவேளை ஒரு வாக்கு எண்ணும் நிலையத்தில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டு வாக்கு எண்ணும் பணிகள் தாமதமடைந்தால் அந்த தேர்தல் முடிவை இரவு 10 மணிக்கு வழங்கவும் கட்சி அல்லது சுயேட்சை குழுவில் இருந்து தெரிவு செய்யப்படும் உறுப்பினரை அறிவிப்பதற்கு மாத்திரம் அதிக நேரம் செல்லும். இதேவேளை சுகாதார ஆலோசனைகளின்படி சமூக இடைவெளி மற்றும் அடிக்கடி கைகளை கழுவுவதற்கான தேவை உள்ளதனால் 20க்கு 20 அடி வாக்கு எண்ணும் நிலையத்தில் வாக்கு எண்ணும் அதிகாரிகள் 12 பேர் வரையே அமர வைக்க முடியும். அதனை விட கூடினால் 14 பேர் மாத்திரமே அமர வைக்க முடியும். அதோடு சுகாதார ஆலோசனைகளுக்கு அமைய வாக்கு எண்ணும் பணிகள் முன்னெடுக்கப்படுவதனால் கட்சி அல்லது சுயேட்சை குழு சார்பாக 2 பிரதிநிதிகள் மாத்திரமே வாக்கெண்ணும் நிலையத்திற்கு வருகை தர முடியும். அதனை விட கூடினால் சமூக இடைவெளியை பேண முடியாது என்றார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. 6ஆம் தேதி இரவு 8 மணிக்குள் அனைத்து முடிவுகளும் வெளிவரும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. நைனாதீவிற்கு சென்று வருவதற்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் நீக்கம் என்ற தலைப்போடு மற்றும் ஒரு செய்தி காணப்படுகிறது. நைனாதீவு பிரதேசத்திலிருந்து வெளிப்பிரதேசத்திற்கு செல்வதற்கும் வெளிப்பிரதேசத்திலிருந்து நைனாதீவு செல்வதற்கும் விதிக்கப்பட்டிருந்த பாஸ் நடைமுறையுடனான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளன. மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தின் தலையீட்டை அடுத்து கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டிருப்பதாக அதன் தலைவரும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட இணைப்பாளருமான டி கனகராஜ் தெரிவித்திருக்கிறார். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நேற்று யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபருடன் இவ்விடயம் தொடர்பில் தொலைபேசியில் வினவியது. எமக்கு பதிலளித்த பிரதி போலீஸ் மாதிபர் தம்மால் அவ்வாறான எந்த மட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என ஆணைக்குழுவிற்கு தெரிவித்துள்ளதுடன் உடனடியாகவே நைனாதீவு மற்றும் குறிகட்டுவான் உப போலீஸ் நிலையங்களுக்கு அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இது குறித்து எம்மால் குறிகட்டுவான் மற்றும் நைனாதீவு உப காவலர்களின் பொறுப்பதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. தமக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தாம் இனி இவ்வாறான மட்டுப்படுத்தல்களில் விதிக்க மாட்டோம் என அவர்கள் நமக்கு தெரிவித்தனர் எனவும் கனகராஜ் மேலும் கூறியிருப்பதாகவே அந்த செய்தி. நைனாதீவுக்கு சென்று வருவதற்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் நீக்கம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல முகக்கவசம் அணியாவிட்டால் அபராதம் என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக
முகக்கவசம் அணியாதவர்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்படும் அதே நேரம் சுகாதார வழிகாட்டுதல்களை மீறிய குற்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் கொரோனா தொற்று நோய் அபாயம் முழுமையாக இல்லாதொழிக்கப்படவில்லை. இந்த நிலையிலேயே பொதுவெளியில் அனைவரும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் அறிவித்திருப்பதாக அந்த கட்டம் கட்டப்பட்ட செய்தி காணப்படுகிறது. முகக்கவசம் அணியாவிட்டால் அபராதம் என்ற தலைப்போடு அந்த செய்தி. கூட்டமைப்பின் மிரட்டல்களுக்கு அரசு ஒருபோதும் அடிபடியாது, அமைச்சர் தினேஷ் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மிரட்டல்களுக்கு அரசு ஒருபோதும் அடிபணியாது. நாட்டின் உள் விவகாரங்களில் வெளிநாடுகள் தலையிட முடியாது. அதை மீறி தலையிட வெளிநாடுகளுக்கு இந்த அரசு அனுமதி வழங்கவில்லை என வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்திருக்கிறார். கிழக்கு தொல்பொருள் ஜனாதிபதி செயலணி தொடர்பில் மாவை சேனாதிராஜா தெரிவித்திருந்த கருத்திற்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் மேற்கொண்டவாறு கூறியிருக்கிறார். அவர் மேலும் தெரிவித்த போது, என்ன பிரச்சனைக்கும் இலங்கை அரசு தீர்வு தராது, சர்வதேசம்தான் தீர்வு தரும் என்று கூறி மக்களை ஏமாற்றுவதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் இயல்பு. இப்போது தேர்தல் காலம் என்றபடியினால் அவர்களின் பசப்பு வார்த்தைகள் அதிகமாக இருக்கும். இந்த பசப்பு வார்த்தைகள் மூலம், பொய்யான வாக்குறுதிகள் மூலமும் பொய்யான பரப்புரைகள் மூலமும் தமிழ் மக்களின் வாக்குகளை சுருட்டுவதில் கூட்டமைப்பினர் மும்முரமாக இருக்கின்றார்கள். எனவே இந்த பசப்பு வார்த்தைகளை நம்பி தமிழ் மக்கள் இனியும் ஏமாறக்கூடாது. சந்தேகங்கள் இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால் அரசுடன் தான் பேச வேண்டும். அதை விடுத்து வெளிநாடுகள், சர்வதேச அமைப்புகள் தலையிடும் என்று நம்புவதில் பயனில்லை. நாட்டில் உள்ள தமிழ், முஸ்லிம், சிங்களம் ஆகிய மூவின மக்களும் ஒரு தாயின் பிள்ளைகள் என்ற தூய எண்ணத்துடன் தான் ஜனாதிபதி பணியாற்றுகிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. முன்பள்ளிகளை விரைவில் திறக்க அரசாங்கம் முடிவு என்று மற்றொரு செய்தி காணப்படுகிறது. கொரோனா வைரஸ் தொற்று நோய் நெருக்கடியை அடுத்து மூடப்பட்ட அனைத்து முன்பள்ளிகளையும் சுகாதார அமைச்சு விடுத்துள்ள சுகாதார பாதுகாப்பு வழிகாட்டல்களுக்கு அமைவு விரைவில் மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி தெரிவித்திருக்கிறார். முன்பள்ளிகளை மீண்டும் திறப்பது குறித்து பரிசீலிக்குமாறு பெற்றோர்கள் அரசிடம் விடுத்த கோரிக்கையை அடுத்து அவற்றை மீள திறப்பது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் பவித்ரா வன்னியாராட்சி தெரிவித்திருக்கிறார். முன்பள்ளிகளை மீண்டும் திறப்பதற்கான சாத்திய கூறு குறித்து முன்பள்ளி ஆசிரியர்களுடன் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் கருத்து வெளியிட்ட போதே சுகாதார அமைச்சர் இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நிறைவடைகிறது. முன்பள்ளிகளை விரைவில் திறக்க அரசாங்கம் முடிவு என்ற ஒரு தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகளை தொடர்ந்தும் தினக்குரல் பத்திரிகையில் மேலும் சில செய்திகள் இணைத்துக் கொள்ளலாம். சிறைக்குள் வீசப்பட்ட பார்சல் வெடிகுண்டு என பரபரப்பு, பரிசோதனையில் போதைப்பொருள் மீட்பு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. வெலிக்கடை மெகசின் சிறைச்சாலை வளாகத்திற்குள் வெளியிலிருந்து நேற்று பொதியொன்று வீசப்பட்ட நிலையில் அதற்குள் வெடிகுண்டு இருப்பதாக சந்தேகம் ஏற்பட்டதனால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. இந்த சம்பவம் குறித்து பொருளை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து வெடிகுண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினர் அங்கு வந்து சிறைக்குள் வீசப்பட்ட பொதியை ஆய்வு செய்ததாக சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வெடிகுண்டு செயலிழக்கும் செய்யும் பிரிவினர் பரிசோதனையின் போது பொதிக்குள் இருந்து ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள், ஒரு கையடக்க தொலைபேசி மற்றும் சார்ஜர் ஆகியவை மீட்கப்பட்டதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொருளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தி காணப்படுகிறது. மின்னிணைப்பு சபையும் விசாரணை கோருகிறது என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. இலங்கையின் 3 தசாப்த காலமாக உள்நாட்டு யுத்தத்தின் போது விநாயகமூர்த்தி முரளிதரன் இழைத்த அனைத்து மன்னிப்பு சபையும் விசாரணை கோருகிறது என்ற செய்தி அது. இலங்கையின் 3 தசாப்த கால உள்நாட்டு யுத்தத்தின் போதும் விநாயகமூர்த்தி முரளிதரன் இழைத்த அனைத்து குற்றங்களிற்காகவும் அவரை விசாரணைக்குட்படுத்த வேண்டும் எனவும் பொறுப்பு குரல் இடம்பெற வேண்டும் எனவும் சர்வதேச மன்னிப்பு சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது. சர்வதேச மன்னிப்பு சபையின் தென்னாசியாவிற்கான பிரிவு தனது ட்விட்டர் பதிவில் மேற்கொண்டுள்ள தகவலிலேயே இதை விடுத்திருக்கிறது. 2008ஆம் ஆண்டில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்ட வேளை அவரை பாராளுமன்றத்தில் இருந்து அகற்றுமாறு வேண்டுகோள் விடுத்ததாக மன்னிப்பு சபை நினைவுபடுத்தியுள்ளது. கருணாவரது பாரதூரமான மனித உரிமை மீறல்களினாலும் வலுவான சுயாதீன விசாரணைகள் மூலம் பொறுப்பு கூறப்பட வேண்டும் எனவும் சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. மன்னிப்பு சபையும் விசாரணை கோருகிறது என்ற தலைப்போடு அந்த செய்தி இடம் பிடித்திருக்கிறது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து நாங்கள் இன்றைய வலம்புரி பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். வலம்புரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, தேர்தல் நெருங்கும் வேளை வன்முறைகள் யாழில் அதிகரிப்பு, சமூக ஆர்வலர்கள் விசனம்,
வெளியீடு வாழ்வெட்டுக்குழு அட்டகாசம் உயர்வு யாழ்ப்பாணத்தை இலக்கு வைத்து இந்தியாவில் இருந்து அதிகளவான கஞ்சா கடத்தல் களவு கொள்ளை என்பன உச்சம் என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கும்போது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பொதுத் தேர்தல் நெருங்கும் வேளை யாழில் அதிகளவான வன்முறைகள் இடம்பெற்று வருவதாக சமூக ஆர்வலர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். வாழ்வெட்டு குழுக்கள் வன்முறைகள் அதிகம் இடம்பெறுவதோடு யாழ் மக்களை இலக்கு வைத்து அதிகளவு கஞ்சா கடத்தல் இடம்பெறுவதாகவும் அதிகளவு போலீஸ் மற்றும் இராணுவம் யாழில் குவிக்கப்பட்ட நிலையில் இவ்வாறான அசம்பாவிதங்கள் எவ்வாறு நடைபெறுகிறது என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. தேர்தல் நெருங்கும் வேளை வன்முறைகள் யாழில் அதிகரிப்பு, சமூக ஆர்வலர்கள் விசனம் வெளியிடுகின்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. கொரோனா அச்சம் நீங்கவில்லை, முகக்கவசம் அணியாவிட்டால் கைதாவீர்கள், பிரதி போலீஸ் அதிபர் எச்சரிக்கை என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. இலங்கையில் கொரோனா அச்சுறுத்தல் முற்றாக நீங்கவில்லை, அனைவரும் முகக்கவசம் அணிவது கட்டாயம், முகக்கவசம் அணியாதவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என பிரதி போலீஸ் அதிபர் அஜித் ரோகன் எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவே அந்த செய்தி ஏற்கனவே நாங்கள் தினக்குரல் பத்திரிகையிலும் இந்த செய்தியை அவதானித்திருந்தோம். அருகிலே இடம் பிடித்திருக்கும் செய்தி ஒன்று, இலங்கையில் பொறுப்பு கூறல் என்பது அனைவருக்கும் ஒரே விதமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர். வாழ்வெட்டு குழுவினர் அரியாலையில் அட்டகாசம் என்ற மற்றொரு செய்தியும் காணப்படுகிறது. அந்த செய்தி தொடர்ந்து 11ஆம் பக்கம் விரிவாக செல்வதை அவதானிக்க முடிகிறது. அதாவது இலங்கையில் பொறுப்பு கூறல் என்பது அனைவருக்கும் ஒரே விதமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், ஐநா மனித உரிமை ஆணையாளர் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி. அந்த செய்தி தொடர்ந்து போராளிகளாக சிறுவர்களை இணைத்தமை தொடர்பில் கருணாவிடம் விசாரணைகளை முன்னெடுக்கப்பட வேண்டும், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வலியுறுத்தல் என்ற ஒரு செய்தியாக அந்த செய்தி தொடர்ந்து இடம் பிடித்திருக்கிறது. விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினரான கருணா அம்மானிடம் சிறுவர் போராளிகளை இணைத்துக் கொண்டமை தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று, இலங்கையில் பொறுப்பு கூறல் என்பது அனைவருக்கும் ஒரே விதமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் மிச்சல் பச்லெட் வலியுறுத்தியிருப்பதாகவே அந்த செய்தி. அண்மையில் நாவிதன்பள்ளியில் இடம்பெற்ற மக்கள் கூட்டம் ஒன்றில் கருணா அம்மான் தெரிவித்த விடயம் தொடர்பிலே இவ்வாறு அந்த கருத்து வெளியாகி இருக்கிறது. வாழ்வெட்டு குழுவினர் அரியாலையில் அட்டகாசம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. இங்கே யாழ் அரியாலை பகுதியில் நேற்று அதிகாலை வீடொன்றிற்குள் நுழைந்து வாழ்வெட்டு கும்பல் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் அடித்து சேதமாக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவே அந்த செய்தி செல்கிறது. 2014 என்ற தலைப்போடு ஒரு செய்தி காணப்படுகிறது. அதாவது நேற்று மேலும் 4 கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளனர் 4. இதன் மூலமே நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகியவர்களின் எண்ணிக்கை 2014 உயர்வடைந்துள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. 2014 என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது கொரோனா நோயின் பாதிப்புக்குள்ளான மொத்த தொகையை அது இலங்கையிலே. பருத்தித்துறையில் கஞ்சாவுடன் இளைஞர் கைது என்று அதன் கீழே இடம் பிடித்திருக்கிற செய்தி ஒன்று. கேரளா கஞ்சாவுடன் இளைஞர் ஒருவர் பருத்தித்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று வெள்ளிக்கிழமை மாலை 3 மணி அளவிலே அப்பகுதியில் கஞ்சா விற்பனை இடம்பெறுவதாக கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து அப்பகுதிக்கு சென்ற கலால் உத்தியோகத்தினர் 100 கிராம் கேரளா கஞ்சாவுடன் தும்பளை பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய இளைஞரை கைது செய்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. பருத்தித்துறையில் கஞ்சாவுடன் இளைஞர் கைது என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. நாங்கள் நாட்டை துண்டு போட கேட்கவில்லை, மஹிந்தவிற்கு நீதியரசர் விக்னேஸ்வரன் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. நாங்கள் யாரும் நாட்டை துண்டு போட கேட்கவில்லை என நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கு பதில் வழங்கியிருக்கிறார். இந்த நாட்டை எவரும் துண்டாட முடியாது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்த கருத்து தொடர்பில் விக்னேஸ்வரனால் அனுப்பி வைத்த செய்தி குறிப்பிலேயே மேற்படி விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, தாயகம் எங்களுடையது என கூறி யாரும் நாட்டை மீண்டும் துண்டு போட முடியாது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சொன்ன கருத்திற்கு பிரதமர் மேற்கொண்ட கூற்று பற்றி செய்தியை பத்திரிகைகளில் வாசித்தேன். முழு நாடும் எல்லோருக்கும் சொந்தம் என்ற பாணியில் அவர் பேசிய
போல் தெரிகிறது. பிரதமரிடம் சில கேள்விகளை கேட்க வேண்டும். ஒன்று, இந்த நாடு எல்லோருக்கும் உரியது என்றுதானே தமிழர்கள் நாடு பூராகவும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பின் எதற்காக தெற்கு சிங்களவர்களுக்கு உரியது, தமிழனை வெளியேறு என்று கூறி 1958ஆம் ஆண்டின் கலவரத்தை உண்டு பண்ணினீர்கள்? நாடு முழுவதும் எல்லோருக்கும் சொந்தம் என்றால் எல்லோருக்கும் சம உரிமை இந்த நாட்டில் இருப்பது உண்மையானால் எதற்காக அவரை பல கலவரங்கள் மூலம் வடக்கு கிழக்கு தவிர்ந்த இடங்களில் இருந்து விரட்டி அடித்தீர்கள்? இரண்டாவது விடயமாக, எதற்காக நடந்த கலவரங்களின் சூத்திரதாரிகள் யார் என்று இதுவரையில் அறிய முடியவில்லை? எதற்காக குறித்த வன் செயல்களுக்கு எவருமே நீதிமன்றங்களில் நிறுத்தப்படவில்லை? ஏன் தொடர்ந்து அரசாங்கம் தமிழ் மக்கள் மீது வன்முறைகளை ஏற்படுத்திவிட்டு அவர்களை வடக்கிற்கும் கிழக்கிற்கும் கப்பல்கள் மூலம் அனுப்பி வைத்தார்கள்? வடக்கிற்கும் கிழக்கிற்கும் தமிழர்களின் தாயகம் என்பதாலா? முழு நாடும் எல்லோருக்கும் சொந்தம் என்றால் ஏன் தெற்கு புற குடியேற்றங்களில் தமிழர்களை குடியேற்றவில்லை? ஏன் வடக்கு கிழக்கில் சிங்களவர்கள், பிற இடங்களில் சிங்களவர் என்று குடியமர்த்தப்படுகிறீர்கள்? நீங்கள் நாடு முழுவதும் எல்லோருக்கும் சொந்தம் என்று கூறுவது சிங்களவர் நாடு பூராகவும் பரந்து வாழ இடமளிக்க வேண்டும் என்பதனால என்பது எங்களுக்கு நன்கு புரிகிறது. தமிழர்களின் பெருவாரியாக வந்து அம்பாந்தோட்டை மெதமுலவில் காணி வாங்க நீங்கள் அனுமதிப்பீர்களா? நாடு எல்லோருக்கும் சொந்தம் என்று கூறும்போது அது எப்படி பௌத்தம் இங்கு வந்த காலத்தில் முன்னிருந்தே தமிழர்கள் வடகிழக்கிலும் பிற இடங்களிலும் குடியிருந்து வந்ததை மறுத்தீர்கள்? இன்றும் வடகிழக்கு தமிழ் பேசும் மக்கள் பெரும்பான்மையாக வாழும் இடங்கள் அல்லவா? அந்த தமிழர்களை வடகிழக்கிற்கு விரட்டி அடிக்கும் போது தெற்கு உங்களுடையது. இன்று விரட்டி அடித்த தமிழர்கள் தங்கள் பிரதேசத்தில் வாழும்போது வடக்கு கிழக்கு உங்களுடையது, அப்படித்தானே என்று சொல்லி தொடர்ந்து பல கேள்விகளோடு அந்த பகுதி செல்வதை காண முடிகிறது. நாங்கள் நாட்டை துண்டு கூட கேட்கவில்லை, மஹிந்தவிற்கு நீதியரசர் விக்னேஸ்வரன் என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. வவுனியாவில் கஞ்சாவுடன் இளைஞர் ஒருவர் கைது என்ற ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கிறது. வவுனியா ஓமந்தை பகுதியில் இளைஞர் ஒருவரிடமிருந்து நேற்று பிற்பகல் 1 கிலோ 707 கிராம் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா பிராந்திய மது ஒழிப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையிலேயே ஓமந்தை பரநாட்டுக்கல் குளப்பகுதியில் இளைஞர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. தமிழரை ஏமாற்றுவதே கூட்டமைப்பின் இயல்பு. வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன் என்ற ஒரு செய்தியை பார்க்கலாம். என்ன பிரச்சனைக்கும் இலங்கை அரசு தீர்வு தராது, சர்வதேசம்தான் தீர்வு தரும் என்று கூறி தமிழ் மக்களை ஏமாற்றுவதுதான் கூட்டமைப்பின் இயல்பு. இப்போது தேர்தல் காலம் என்றபடியினால் அவர்களின் பசப்பு வார்த்தைகள் அதிகமாக இருக்கும் என வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் இந்த செய்தியை தினக்குரல் பத்திரிகையில் இருந்து முழுமையாக உங்களுக்கு தந்திருந்தோம். அருகிலே இடம் பிடித்திருக்கும் மற்ற செய்திக்கு செல்லலாம். வயோதிப பெண்களை தாக்கிவிட்டு சித்தங்கேணியில் வீடு புகுந்து பணம் நகைகள் கொள்ளை என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. வயோதிப பெண்களை தாக்கிவிட்டு சித்தங்கேணியில் வீடு புகுந்து பணம் நகை கொள்ளையிடப்பட்டுள்ளன. இதில் 25 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் 50,000 ரூபாய் பணம் என்பவை பறிபோயுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, காரநகர் யாழ்ப்பாணம் வீதியில் சித்தங்கேணியில் வயோதிப பெண்கள் 2 மட்டும் பதியும் வீடொன்றில் நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை 1:10 மணியளவில் கொள்ளையர்கள் 2 வீட்டுக்குள் நுழைந்துள்ளனர். அவர்கள் 2 அங்குள்ள பெண்கள் 2 மிரட்டியதுடன் ஒருவரை வீட்டு வளாகத்திற்குள் உள்ளே கோவிலில் போய் அமருமாறு கூறியுள்ளனர். ஒருவர் அவ்வாறு ஆலயத்திற்கு சென்றார். அதன் பின்னர் மற்றைய வயோதிப பெண் கூக்குரலிட்டதனால் அவரது வாயை துணியால் கட்டிவிட்டு வீட்டை செல்லடை போட்டு கொள்ளை கும்பல் தேடுதல் மேற்கொண்டுள்ளது. அலுமாரியில் இருந்த பணம் மற்றும் நகைகள் கொள்ளையிடப்பட்டு வேறு நகைகள் இருந்தால் தரும்படியும் வாயை கட்டிய வயோதிப பெண்ணை தாக்கி கொள்ளையர்கள் கேட்டுள்ளனர். கொள்ளையர்களுக்கு பயந்து போத்தல்களில் போட்டு வைத்த நகைகளையும் அந்த பெண் எடுத்து கொடுத்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தடயவியல் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வட்டுக்கோட்டை போலீசார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. வயோதிப பெண்களை தாக்கிவிட்டு சித்தங்கேணியில் வீடு புகுந்து பணம் நகைகள் கொள்ளை என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து இங்கே விளம்பர பத்திரிகையினுடைய உட்பக்கத்தின் செய்திகள் சிலவற்றை இணைத்துக் கொள்ளலாம். சுகாதார ஆலோசனைக்கு அமைய ஆரம்ப பாடசாலைகளை திறக்க வாய்ப்பளிக்கப்படும் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி என்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. அதே போல ஆதீன கர்த்தா மீது கொலைச்சதி சர்வதேச இந்து குருமார் ஒன்றியம் வன்மையாக கண்டனம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. புன்னாலை கட்டுவன் ஆயாக்கடவை சித்தி விநாயகர் ஆலய ஆதீன கர்த்தா கடந்த 23ஆம் தேதி விபத்துக்குள்ளான சம்பவத்தின் பின்னணியில் கொலைச்சதி முயற்சி உள்ளதாக கருதப்படுகிறது.
இந்த சதி செயலை விட்டு நாம் வேதனை அடைந்துள்ளதுடன் வன்மையான கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாறு சர்வதேச இந்து குருமார் ஒன்றியம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புன்னாலை கேட்டவன் ஆயாக்கடவை பிள்ளையார் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் கடந்த 24ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் அதற்கு முதல் நாள் 23ஆம் தேதி ஆலய ஆதீன கர்த்தா விபத்திற்குள்ளாக்கப்பட்டார் என்று சர்வதேச இந்து குருமார் ஒன்றியம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. யாழில் நேற்று 33 பேருக்கு கொரோனா பரிசோதனை, எவருக்கும் தொற்றில்லை என்று செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாணம் பொதுநா வைத்தியசாலையில் ஆய்வுக்கூடம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆய்வுக்கூடங்களில் நேற்று வெள்ளிக்கிழமை 33 பேருக்கான கொரோனா தொற்றுள்ளதா என்ற பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. எனினும் எவருக்கும் கொரோனா தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் டி சத்தியமூர்த்தி தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. புலிகளை போர்க்குற்றம் புரிந்தனர் என்பதை கருணாவினூடாக சர்வதேசத்திற்கு வெளிப்படுத்துங்கள், இப்படி கூறுகிறது தேசிய பிக்குகள் கூட்டு அமைப்பு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. ஆனையிரவு பகுதியில் வைத்து ஒரே இரவில் 2000 தொடக்கம் 3000 வரை இராணுவத்தினரை கொன்றதாக கருணா அண்மையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் தெரிவித்திருந்தார். இதற்கு தென்னிலங்கையில் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த நிலையிலே தேசிய பிக்குகள் கூட்டு என்ற அமைப்பின் ஏற்பாட்டாளர் அபேதிச தேரர் ஜனாதிபதிக்கு தொலைபேசியில் மேற்கொண்டவாறு தெரிவித்திருக்கிறார். இவ்விடயம் தொடர்பாக அபேதிச தேரர் மேலும் தெரிவிக்கையில், படையினர் யுத்த குற்றத்தில் ஈடுபட்டதாக மனித உரிமை பேரவை தொடர்ந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறது. ஆகவே தற்போது கருணா அம்மான் வெளியிட்டுள்ள கருத்துக்களை சர்வதேச ஆதாரமாக காட்டி விடுதலை புலிகள் தான் யுத்த குற்றங்களில் ஈடுபட்டனர், இராணுவத்தினர் அல்ல என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்த ஜனாதிபதி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் ஜனாதிபதிக்கு தொலைபேசி மூலம் அழைப்பில் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முழுமையற்ற விசாரணை அறிக்கை மீண்டும் பதில் போலீஸ் மாதிபரிடம் என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் அந்த சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருந்த 40 முழுமையற்ற விசாரணை அறிக்கைகளை பதில் போலீஸ் மாதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதாவது இதற்கு முன்னர் பதில் போலீஸ் மாதிபரினால் முன்வைக்கப்பட்ட 40 முழுமையற்ற விசாரணை அறிக்கைகளை சட்ட மாதிபரினால் மீண்டும் அவரிடமே நேற்று வெள்ளிக்கிழமை ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. இலங்கையில் தயாரிக்கப்பட்ட கவச வாகனங்கள் என்ற ஒரு செய்தி இங்கு இடம் பிடித்திருக்கிறது. இலங்கை இராணுவத்தின் பொறியியல் பிரிவினரால் தயாரிக்கப்பட்ட 9 கவச வாகனங்கள் இராணுவத்தின் லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா நேற்று வெள்ளிக்கிழமை காலை பத்திரமுல்லையில் அமைந்துள்ள இராணுவ தலைமையகத்தில் பார்வையிட்டிருப்பதாகவே அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை காண முடிகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலகியவர்களை ஒன்றிணைக்கும் கருத்து அருமையான நாடக அரங்கேற்றம், சுரேஷ் காட்டம் என்ற ஒரு செய்தியாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் சிறுபான்மை மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சித்தது ஐதேகாவே, விஜயகலா மகேஸ்வரன் தெரிவிப்பு. எங்களை தோற்கடிக்க விரும்பினால் ஊழல் இல்லாமல் ஆட்சி செய்யுங்கள், சம்பிக்க சவால். ஆட்சிக்கு வருவதற்கு கொடுத்த வாக்குறுதிகள் வந்த பின்னர் மறந்த அரசு, சந்திரசேகரன் சுட்டிக்காட்டு என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. இவை இன்றைய விளம்பர பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் மற்றும் உட்பக்கத்தின் சில செய்திகளாகவும் காணப்படுகின்றன. எடுத்து உதயன் பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். உதயன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, சம்பந்தர் இறங்கினாலும் தீர்வு தர இணங்கோம், மெதகுட அபேதிச தேரர் சபதம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. பிரிவினைவாத போரை முன்னெடுக்கும் சம்பந்தன் தொடர்பில் அரசாங்கம் விழிப்பாக இருக்க வேண்டும். 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் உள்ள தடைகளை தகர்த்து கொள்வதற்காகவே பிரதமரை பாராட்டும் வகையில் சம்பந்தன் கருத்து வெளியிட்டு வருகிறார் என்று பேராசிரியர் மெதகுட அபேதிச தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மிகவும் சிறப்பாக வர்ணிக்கும் வகையில் பப்பாவில் ஏற்றுவது போன்று சம்பந்தன் வெளியிட்டுள்ள கருத்துக்களை ஆங்கில பத்திரிகை ஒன்றில் காணக்கூடியதாக இருந்தது. எமது பிரதமரை சிறப்பான வார்த்தைகளால் வர்ணிப்பது தவறு கிடையாது. ஆனால் சம்பந்தன் எதற்காக வர்ணிக்கிறார் என்பது பற்றியே நாம் சிந்திக்க வேண்டும். இள வயதுடைய மனைவி வசிக்கும் வீட்டுக்கு ஒருவர் வருவாராம். ஒரு நாள் அவ்வாறு அவர் வந்திருந்த போது அப்பெண்ணிடம் கணவரும் வந்து விட்டாராம். இதனை அவர் கட்டிலின் கீழ் சென்றுள்ளார். அந்த நபர் தப்பிச் செல்ல வேண்டும் என்பதற்காக என்றுமில்லாதவாறு வயது போன தனது கணவரை கட்டியணைத்தாராம் அந்த இளம் மனைவி. இப்படி பாசமில்லாத அந்த இளம் மனைவி தனது வயது போன கணவனை கட்டி அணைத்ததன் பின்னணியில் சம்பவம் இருந்தது. எனவே சம்பந்தனின் அணுகுமுறையும் இப்படித்தான். அதாவது பிரிவினைவாதம் மூலம் போரை முன்னெடுக்க முடியாது என்பது சம்பந்தனுக்கு தெரியும். எனவே 13வது திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்துவதில் உள்ள தடைகளை தகர்த்தெறிவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதன் காரணமாகவே
தேனொழுகுவது போல் உரையாற்றினார். ஆனால் அவர்களின் கபடத்தனம் ஜனாதிபதி பிரதமரிடம் எடுபடாது. அதேபோல் நாமும் விழிப்பாக இருந்து அதனை தடுத்து நிறுத்த வேண்டும். அதேவேளை தற்போதுள்ள அரசியல் அமைப்பு மாற்றப்பட வேண்டும். புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்படும் என ஜனாதிபதியும் கூறியுள்ளார். அரசியல் அமைப்பை உருவாக்கும் பணியை நாடாளுமன்றத்திற்கு மட்டும் வழங்கக்கூடாது. அரசியல் அமைப்பு ரீதியில் எமது நாட்டில் உள்ள அச்சுறுத்தல்கள் புதிய அரசியல் அமைப்பில் நீக்கப்பட வேண்டும். அதற்கான வழிகாட்டுதல்களையும் நாம் முன்னெடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் பிரிவினைவாதிகள் குழப்பி விடுவார்கள் என்றார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. சம்பந்தர் இறங்கினாலும் தீர்வு தர இணங்கோம், மெதகொட அபேதிச தேரர் சபதம் என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. ஆளப்போவது யார்? ஆகஸ்ட் 6 இரவு இறுதி முடிவு என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. பொது தேர்தல் இறுதி முடிவை ஆகஸ்ட் 6 இரவு 8 மணி அளவில் வெளியிடக்கூடியதாக இருக்கும் என்று தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் மஹிந்த தேசப்பிரிய நேற்று தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்த செய்தி அது. அதன் கீழே இடம் பிடித்திருக்கும் செய்தி ஒன்று, செய்தியாளரின் மீது போலீசார் வழக்கு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. வடமராட்சி மாலசந்தி பகுதியில் நடைபெற்ற தமிழரசு கட்சியின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளருக்கு எதிராக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் கடுமையாக சோதனை செய்யப்பட்ட நிலையிலே அது தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்றபோது தாங்கள் கடமைக்கு இடையூறு விளைவித்தார் என்று தெரிவித்தே போலீசார் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஊடகவியலாளரான மதிவானவன் தெரிவித்த போது, மாலசந்தி பிள்ளையார் ஆலய மண்டபத்தில் தமிழரசு கட்சி சார்பில் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் 7 வேட்பாளர்களின் பரப்புரை கூட்டம் நடந்தது. அங்கு நான் செய்தி சேகரிப்பதற்காக சென்றிருந்தேன். அங்கு வழமைக்கு மாறாக அதிகரித்த சோதனை நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வந்தனர். என்னையும் வழிமறைத்து சோதனை செய்தனர். எனது உடைமைகளையும் போலீசார் சோதனை செய்தனர். போலீசாரின் சோதனை நடவடிக்கைகளை நான் ஒளிப்படம் எடுத்திருந்தேன். இதன்போது என்னுடன் முரண்பட்டு கொண்ட போலீசார் தமது கடமைகளுக்கு நான் இடையூறு விளைவித்தமை உள்ளிட்ட 3 குற்றங்கள் தொடர்பில் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். எதிர்வரும் 30 நீதிமன்றத்திற்கு வர வேண்டும் என்றும் தெரிவித்தனர். இந்த சோதனை நடவடிக்கைகளின் போது போலீசார் கைக்கவசங்கள் எதனையும் அணியாதவாறே என்னையும் எனது உடைமை மற்றும் பொதுமக்களையும் சோதனை செய்திருந்தனர் என்று அந்த ஊடகவியலாளர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. செய்தியாளரின் மீது போலீசார் வழக்கு என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. முகக்கவசம் கட்டாயம் இல்லையல் சிறைவாசம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி அது. உலக நாடுகளில் கொரோனா வைரஸ் தொற்றின் 2ஆம் 3ஆம் அலைகள் ஆரம்பித்துள்ளன. கொரோனா தொற்று அபாயம் இன்னமும் முழுமையாக நீங்கவில்லை. அதனால் மக்கள் சுகாதார நடைமுறைகளை பேணி நடக்க வேண்டும். இவ்வாறு கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையினை போலீசின் பேச்சாளரும் போலீசின் சட்டப்பிரிவின் பிரதானியுமான பிரதி போலீஸ் அதிபர் அஜித் ரோகன தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்தி. பிரான்சால் வந்தவர் விபத்தில் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. பிரான்சிலிருந்து யாழ்ப்பாணம் வந்தவர் மோட்டார் சைக்கிள் விபத்தில் உயிரிழந்துள்ளார். நீல்வேலி வடக்கைச் சேர்ந்தவரும் தற்போது பிரான்சில் வசிப்பவருமான முத்தையா ஞானசேகரம் வயது 61 என்பவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். கடந்த 19 மோட்டார் சைக்கிளில் பயணித்த போதே சிறுப்பிட்டிய அண்மையில் மோட்டார் சைக்கிள் சறுக்கி விழுந்து மயக்கமானார். இவர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போதும் அன்று மாலையே உயிரிழந்திருக்கிறார். இறப்பு விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை இறப்பு விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் என்று சொல்லி அந்த செய்தி காணப்படுகிறது. பிரான்சில் வந்தவர் விபத்தில் உயிரிழப்பு என்று செய்தி காணப்படுகிறது. கருணாவிற்கு தூக்கு, சட்டத்திரணி சில்வா ஆரூடம் என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. கருணா அம்மான் சட்டத்தின் முன் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு உயர்நீதிமன்றத்தால் சாவு தண்டனை விதிக்கப்படலாம் என்று இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவரான ஜனாதிபதி சட்டத்திரணி ஜூ.ஆர்.டி. சில்வா தெரிவித்திருக்கிறார். கருணா அம்மான் வெளியிட்டுள்ள கருத்துக்களின் அடிப்படையிலே அவருக்கு எதிராக வழக்கு தொடுக்க முடியும். குறிப்பாக இலங்கையில் உள்ள சில சட்டங்களின் கீழ் வழக்கு தாக்கல் செய்வதற்கான சாத்தியப்பாடுகள் உள்ளன என்று சொல்லி அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. குருபரனுக்கு எதிராக முன்னிலையாக மறுப்பு, சட்டமா அதிபர் திணைக்களம் கைவிரிப்பு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறையின் முன்னாள் தலைவரும் சட்டத்திறனியுமான கலாநிதி குமார விடிவேல் குருபரன் நீதிமன்றத்தில் முன்னிலையாவதற்கு தடை விதித்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட
பணிப்பிற்கு எதிராக அவர் தாக்கல் செய்திருந்த அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணைகளின் போது அரச நிறுவனங்களான பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் சார்பில் கலாநிதி குருபரனுக்கு எதிராக வாதாடுவதற்கு சட்டத்திறனிகளை நியமிக்க முடியாது என சட்டமா அதிபர் திணைக்களம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அரச நிறுவனங்களுக்கு எதிராக வழக்குகளின் போது அரச நிறுவனங்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனைகளை கோருவதும் வழக்குகளின் போது சட்டமா அதிபர் திணைக்களத்தைச் சேர்ந்த சட்டவாதிகள் முன்னிலையாவதும் வழக்கமாகும். அதன்படி கலாநிதி குருபரனால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை வழக்கு கடந்த மே மாதம் 30ஆம் தேதி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உட்பட எதிர் மனுதாரர்கள் சார்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் இந்திகா டெம்னுடி சில்வாவின் ஏற்பாட்டில் அரசு சட்டவாதி முன்னிலையாகியிருந்த போதிலும் நிறுவனங்களுடனான கலந்துரையாடல்கள் ஆய்வுகளின் பின்னர் இந்த வழக்கில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யாழ்ப்பாண பல்கலைக்கழகங்கள் சார்பில் தம்மால் முன்னிலையாக முடியாதிருப்பதாக சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் இரு நிறுவனங்களுக்கும் தனித்தனியாக எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது. திடீரென எழுந்த இந்த நெருக்கடியை அடுத்து எதிர்வரும் மாதம் ஜூன் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள பரிசீலனைகளின் போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அதன் பேரவை ஆகியவற்றின் சார்பில் முன்னிலையாவதற்குரிய தனியார் சட்ட உதவியை பெற்றுக்கொள்வதென யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விசேட பேரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களின் விரிவுரையாளர்களாக பணியாற்றும் சட்டத்தரணிகள் நீதிமன்றங்களின் வழக்குகள் முன்னிலை ஆவதற்கு தடை விதித்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தல் வழங்கியமைக்கு தான் நீதிமன்றங்களில் முன்னிலையாவதை தடுக்கும் வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவை எடுத்த தீர்மானத்திற்கு எதிராகவே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் சட்டத்தரணியுமான கலாநிதி குமார வடிவேல் குருபரன் கடந்த வருடம் டிசம்பர் 17ஆம் தேதி சட்டத்தரணி மோகன் பாலேந்திரா ஊடாக உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவை உறுப்பினர்கள் சட்டமா அதிபர் உட்பட 41 பேர் இந்த வழக்கில் எதிர் மனுதாரர்களாக மனுவில் இணைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு கடந்த மார்ச் மாதம் இறுதியில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்வதற்கு திகதியிடப்பட்டிருந்த போதிலும் நாட்டில் ஏற்பட்ட கொரோனா தொற்று முடக்கல் காரணமாக 50 நாட்கள் பிற்போடப்பட்டு கடந்த மே மாதம் 30ஆம் தேதி பிரதமர் நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய நீதியரசர் மொர்ட் பெர்னாண்டோ ஆகியோர் இருவரும் கொண்ட அமர்வு முன் மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்போது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உட்பட எதிர் மனுதாரர்கள் சார்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் இந்திகா டெம்னுடி சில்வா ஏற்பாட்டில் சட்டவாதிகள் முன்னிலையாகி இருந்தார்கள். மனுதாரர்கள் தங்களுடைய கட்சிக்காரர்கள் சார்பில் ஏற்கனவே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள வழக்குகளின் முன்னிலையாவதற்கு அனுமதி அளித்து கட்டளையிடப்பட வேண்டும் என்றும் நகர்த்தல் பத்திரம் ஊடாக கூறப்பட்டது. இந்த மனுவில் இடைக்கால கட்டளையாக்கும் விடயத்தை விவகாரத்துக்கு எடுத்து பிரதமர் நீதியரசரால் அரசு தரப்பிடம் கேட்கப்பட்டது. அதற்கு தவணை வழங்குமாறு அரசு தரப்பால் அன்றைய தினம் கூறப்பட்டது. அதற்கமைய மனுவை ஏற்றுக்கொண்டு விசாரணை நடத்துவது பற்றியும் இடைக்கால கட்டளை பற்றியும் முன்னுரிமை விடயங்கள் எதிர்வரும் ஜூன் 30ஆம் தேதி விவாதத்திற்கு எடுக்கப்படும் என்று உயர்நீதிமன்ற அமர்வில் உத்தரவிடப்பட்டிருந்தது. அரசு நிறுவனங்களுக்கு எதிராக வழக்குகளின் போது அரசு நிறுவனங்கள் சட்டம் அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனைகளை கோருவதும் வழக்குகளின் போது சட்டம் அதிபர் திணைக்களத்தைச் சேர்ந்த சட்டவாதிகள் முன்னிலையாவதும் வழக்கமாகும். அதன்படி கலாநிதி குருபரனால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கிலும் கடந்த மே 30ஆம் தேதி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உட்பட எதிர் மனுதாரர்கள் சார்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் இந்திகா டெம்னுடி சில்வாவின் ஏற்பாட்டில் அரசு சட்டவாதி முன்னிலையாகியிருந்தார். அதன் பின் நிறுவனங்களுடனான கலந்துரையாடல்கள் ஆய்வுகளின் பின்னர் இந்த வழக்கில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சார்பில் தம்மால் முன்னிலையாக முடியாதிருப்பதாக சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு இரு நிறுவனங்களும் தனித்தனியாக எழுத்து மூலம் அறிவித்திருக்கிறார்கள். திடீரென எழுந்த இந்த நெருக்கடி நிலையை அடுத்து எதிர்வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள பரிசீலனைகளின் போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அதன் பேரவை ஆகியவற்றின் சார்பில் முன்னிலையாவதற்கு தனியார் சட்ட உதவியை பெற்றுக்கொள்வதென யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விசேட பேரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. குருபரனுக்கு எதிராக முன்னிலையாக மறுப்பு, சட்டமா அதிபர் திணைக்களம் கைவிரிப்பு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. முகமாலை, துப்பாக்கிச்சூடு, சிப்பாய்களிடம் வாக்குமூலம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது.
முகமாலையில் இராணுவத்தின் துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பாக இராணுவத்தைச் சேர்ந்த இருவரிடம் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. ஆனால் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டவர் இராணுவ சிப்பாய் இதுவரையில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவில்லை என்றும், கடந்த 24ஆம் தேதி முகமாலை காரைக்காடு குள பகுதியில் இராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 24 வயதான திரவியம் ராமகிருஷ்ணன் என்ற இளைஞன் உயிரிழந்துள்ளார். இவர் சட்டவிரோதமாக மணல் அகழ்ந்துவிட்டு தப்பிச் செல்லும் போது சிப்பாயை தள்ளி வீழ்த்தியுள்ளதாலேயே அவர் மீது சூடு நடத்தப்பட்டது என்று இராணுவத்தினர் கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பான வழக்கு நேற்று கிளிநொச்சி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. சம்பவத்தின் போது துப்பாக்கிச் சூடு நடத்திய இராணுவ சிப்பாயுடன் இருந்த 2 இராணுவ சிப்பாய்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது. துப்பாக்கிச் சூடு நடத்திய இராணுவ சிப்பாய் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவில்லை என்றும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இராணுவத்தினரின் சார்பில் சட்டத்தரணி முன்னாள் போலீஸ் ஊடக பேச்சாளருமான ஷாலருவான் குணசேகர முன்னிலையாகி இருக்கிறார். விசாரணைகளின் பின்னர் வழக்கு தவணையிடப்பட்டது என்று சொல்லி அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை காண முடிகிறது. முகமாலை துப்பாக்கிச்சூடு சிப்பாய்களிடம் வாக்குமூலம் என்ற ஒரு செய்தியே அது. சிங்களவர்களை உசுப்பேத்தவே கிழக்கிற்கான செயலணி ஜேபிபி சாடல் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. சிங்கள மக்களை இனவாத உருவேற்றி அவர்களை உசுப்பேத்துவதன் மூலமே சிங்கள மக்களின் வாக்குகளை சுருட்டுவதற்காக ராஜபக்ஷாக்கள் முயல்கிறார்கள். அதற்காகவே சிங்கள பௌத்த இராணுவத்தினரை மாத்திரம் உள்ளடக்கிய கிழக்கு செயலணி அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய சக்தியின் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தினுடைய வேட்பாளருமான சந்திரசேகரன் தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தியிடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் தொடர்ந்து காலைக்கதிர் பத்திரிகையினுடைய செய்தியை இணைத்துக் கொள்ளலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக, எப்போதுமே கண்டிராத இராணுவ ஆட்சி வருகிறது, வடமராட்சியில் வைத்து சுமந்திரன் எச்சரிக்கை என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. எந்த காலத்திலும் கண்டிராத ஒரு இராணுவ ஆட்சி நாட்டில் ஏற்பட போகிறது. இது குறித்து நாம் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். உடுப்பட்டி மற்றும் பருத்தித்துறை தொகுதி செயற்பாட்டாளர்களுக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டம் நேற்று இடம்பெற்றது. அதில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. புகைப்படத்துடனான அந்த நேற்றைய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படமும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருப்பதை காண முடிகிறது. கிளிநொச்சி முல்லைத்தீவிற்குள் வடமாகாண ஆளுநர் விஜயம், கல்வித்துறையின் எதிர்காலம் குறித்து ஆராய்வு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதோடு அந்தந்த மாவட்டங்களின் கல்வித்துறையின் எதிர்காலம் தொடர்பிலும் ஆராய்ந்தார். குறிப்பாக கல்வித்துறையை முன்னேற்றுவதற்கு தடையாக உள்ள விடயங்கள் மற்றும் தேவையான வசதிகள் தொடர்பிலும் அதீத கரிசனை செலுத்தியிருக்கிறார் என்று சொல்லி அந்த செய்தி காணப்படுகிறது. ராஜபக்சக்களின் கொட்டத்தை ஐக்தேகாவினால் அடக்க முடியும், இடித்துரைத்தார் நவீன் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சி எவராலும் அளிக்கவே முடியாது என அக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நவீன் திசாநாயக்க தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. தமிழரை ஏமாற்றி வருகின்றனர் மாறி மாறி வரும் ஆட்சியாளர்கள், குற்றச்சாட்டுகிறார் ஸ்ரீகாந்தா என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலானது தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமான தேர்தலாகும். 30 வருட போர் இழப்பை தந்தது. ஆனால் தீர்வுகள் எட்டாக்கனியாகவே உள்ளன. பதவிக்கு வந்த ஆட்சியாளர்கள் மாறி மாறி தங்களது ஏமாற்று வித்தைகளை காட்டி வருகின்றனர். இன்றைய ஆட்சியாளர்கள் தீர்வுக்கு பதிலாக தேசத்தையே பௌத்தமாக மாற்றும் வேலை திட்டத்தில் இறங்கியிருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. தன்னை சுற்றி இருப்போர் குறித்து கவனமாக இருக்கட்டும் கோட்டா, மொரு தொட்டுவே ஆனந்த தேரர் எச்சரிக்கை என்ற ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கு. இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகள் சில. இதோடு இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை பகுதி நிறைவுக்கு வருகிறது. காலைக்கதிர், தினக்குரல், பெலம்புரி, உதயன் பத்திரிகைகளினுடைய செய்திகளை இணைத்துக் கொண்டும் மீண்டும் நாளைய தினம் இதே நேரத்தில் பத்திரிகைகள் ஒரு பார்வை உங்களிடம் வரும். தொழில்நுட்பத்தில் உதவி ஜொனிஸ்டனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.